ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகள் குக் யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி வந்து டீ கடை ஸ்டைலில் எப்படி பிரெட் ஆம்லேட், அது வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். பிரெட் ஆம்லேட் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு கால் கட்டு வந்து பார்த்தீங்கன்னா புதினாவையும், கால் கட்டு கொத்தமல்லியும் நான் வந்து க்ளீன் பண்ணி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, 8 பல் பூண்டு, கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை இல்லைன்னா நீங்கள் மாங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட்டையும் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன் இதில். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஆயிலை விட்டு நான் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் பிரதர்ஸ் யாராவது பேச்சுலர்ஸாக ரூமில் தனியாக தங்கியிருக்காங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணிக்கோங்க. கம்பல்சரி அவங்களுக்கு உதவும். இப்போ நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் சட்னியை. இப்போது 3 முட்டை எடுத்துருக்கேன். கொஞ்சம் பெப்பரையும் சால்ட்டையும் ஆட் பண்ணி நான் அதை வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கிறேன். பாருங்கள் வீடியோவுக்கு பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை ஒரு லைக் போட்டுருங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போது தவாவில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். பார்த்துக்கோங்க வீடியோவில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. இது ரொம்பவே ஈஸி, டேஸ்டி, ஹெல்த்தி, அதே நேரத்தில் ரொம்பவே ஈஸியானதும் கூட. பேச்சுலர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நம்ம பீட் பண்ண எக்கு வந்து இதில் ஊற்றிக்கிறேன். இதில் கொஞ்சோண்டு நான் கொத்தமல்லி தலையை சாப் பண்ணி போட்டுருக்கேன். பாருங்கள், இப்போ அங்கங்கே சுற்றிக்கலாம். பாருங்கள், அங்கங்கே சுற்றின ஓரத்தை வந்து நான் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கிறேன். அந்த இடத்துல ஒரு நல்லா சுத்தமாக நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பிரதர்ஸ் யாராவது வெளியே பேச்சுலர்ஸாக ரூமில் தங்கியிருக்காங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானதும் டேஸ்டியானதும் கூட. நம்ம இப்போ ஒரு மின்ட்டி சட்னி அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு ப்ரெட்டு மேலே அப்ளை பண்ணிக்கலாம். வீடியோவில் பாருங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறேன் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் ப்ரெட் ஸ்லைஸ் மேலே மயோனைஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இதை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், மயோனைஸ் அப்ளை பண்ணிட்டோம். இப்போ ப்ரெட்டும் ஆம்லெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு பக்கம் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து விட்டிங்கனாலே தெரியும், பார்த்தாலே தெரியும். இப்போ அதை விட்டுருங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ப்ரெட்டு மேலே அப்படியே மடித்து விடுங்க. அது வீடியோ வந்து அதே மாதிரி மடித்து விடுங்க. இப்போ இந்த பக்கமும் கீழேயும் வந்து அதே மாதிரி மடித்து விடுங்க. இப்போ 2 ப்ரெட்டு இருக்கு இல்லையா, அது ரெண்டையும் ஒன்று மேலே ஒன்று சாண்ட்விச் மாதிரி மடித்து விடுங்க. அது வீடியோவில் எப்படி இருக்குது அதே மாதிரி மடித்து விடுங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக தொடர்ந்து. அப்போ தான் எனக்கு நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மகிழ் குக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி